எந்த ப்ரொசீஜரும் இல்லாமல் ஒரு டெர்ம் கைடட் ஹோம் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் மூலமாகவே 6 மாசத்துல ஹேர் க்ரோத் கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் சொன்னால் என்ன சொல்லுவீங்க? Hair growth. Are these even needed? கரெக்ட். ஹேர் உடம்பை பொறுத்த வரைக்கும் அன்னெசரி தான். இதை பற்றி அந்த ஹேர் லாஸ் பற்றின ஆங்ஸைட்டி எங்கேருந்து வருது அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்கை கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஆனால் ஒரு ஹேர் லாஸ் உங்கள் கான்ஃபிடென்ஸை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா, அல்லது இதெல்லாம் மாடர்ன் மெடிசனோட பாசிபிலிட்டிஸ் சும்மா ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட பாயிண்ட் வந்து அதுக்கு நீங்கள் பெருசாக செலவழிக்க தேவையில்லை அப்படிங்கிறது தான். அண்ட் பெரும்பாலான மக்களுக்கு ஹோம் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் மூலமாகவே இது சாத்தியப்படும் அப்படிங்கிறதும் தான். எஸ், அப்சல்யூட்லி பாசிபிள். ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபீஷியா, அதாவது இந்த ஜெனட்டிக் ஹேர் லாஸ்ங்கிறது ஹேர் லாஸ் கிடையாது, அது வந்து ஹேர் ஷ்ரிங்கேஜ் தான். ஸோ அந்த சுருங்கின ஹேர் ஃபாலிக்கில் நம்ம கண்டிப்பாக ஸ்டிமுலேட் பண்ணி திருப்பி வளர வைக்க முடியும். சைடு எஃபெக்ட்ஸ், ஆமாம், சில பேருக்கு மட்டும் கொம்பு முளைக்கலாம். ஆனால் அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இங்கே உங்கள் ஒய்ஃபை மோடம் பக்கத்தில் போகிறீங்க அப்படின்னா உள்ளே உங்கள் தலைக்குள்ளேயே யூடியூப் மியூசிக் கேட்கும். நோ, ஜோக்ஸ் அசைட், இதுக்கு அக்கேஷனலாக சில பேஷண்ட்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு சின்ன இரிட்டேஷன் தவிர வேற ஒன்றும் பெரிய சைடு எஃபெக்ட் கிடையாது. ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபீஷியாங்கிறது எதனால் வருது? நம்ம ஹேர் ஃபாலிக்கல்ஸ் டிஹெச்டி அப்படின்னு சொல்லப்படுற மேல் ரீப்ரடக்டிவ் ஹார்மோன்ஸ்க்கு கொஞ்சம் ஓவர் சென்சிட்டிவாக இருக்குது. ஒரு நிலத்துல ஒரு விவசாயி வந்து ஒரு நெல் பயிரை விதைக்கிறாரு, அது நல்லா வளரணும்னு என்ன பண்ணுவார்? பயிர் வளரணும்னு என்ன பண்ணணும்? ஆடு மாடு மேயாமல் பார்த்துக்கணும், நல்ல தண்ணி ஊற்றணும், உரம் போடாமல். அதே மாதிரி தான் இங்கே நம்ம இந்த ஹேருக்கு போடுற வேலி தான் ஃபினாஸ்ட்ரைடுங்கிறது. நம்ம இந்த டிஹெச்டி அப்படின்னு சொல்லப்படுற ஹார்மோன் வந்து அதை சுருக்காமல் பார்த்துக்கிறதுக்கு ஃபினாஸ்ட்ரைடுங்கிறது இந்த டிஹெச்டியை பிளாக் பண்ணுது. விவசாயி அடுத்து என்ன பண்ணுவார்? அந்த நெற்பயிருக்கு நல்லா தண்ணி ஊற்றுவார். அதுதான் நம்ம மினாக்சிடில். மினாக்சிடில் வந்து உங்கள் ஹேர் ரூட்ஸ்க்கு போகிற பிளட் சப்ளை, அதாவது உங்கள் பிளட் வெசல்ஸை கொஞ்சம் விரிச்சு விடும். மூணாவதாக என்ன பண்ணுவார்? உரம் போடுவார். அதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்சிபி சீரம்ஸ், அப்புறம் ஹேர் நியூட்ரியன்ஸ்லாம். இது உங்கள் ஸ்டெம் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுது, ஹேருக்கு நிறைய நியூட்ரியன்ஸும் கொடுக்குது. இந்த மூணும் நம்ம சேர்ந்து பண்ணும்போது ஹேர் லாஸ் கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகும். இந்த கேள்வி எப்படி இருக்குன்னா, நான் ஜிம் போகிறேன், 6 பேக் வச்சுட்டேன், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு லைஃப் லாங் நான் எக்ஸசைஸ் பண்ணணுமான்னு கேட்குற மாதிரி தான், அல்லது நான் டெய்லி பல் தேய்க்கணுமான்னு கேட்குற மாதிரி தான். ஹேர் லாஸுங்கிறது நேச்சர். நம்ம we are going against nature. இந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கும்போது திருப்பி முடி வளர வைக்கும்போது அதனால ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் லாங் டேர்ம் இருக்க தான் செய்யுது. அதே சமயம் 20கள்லேருந்து 30களுக்குள்ளே வர்ற பேஷண்ட்ஸ்க்கு நான் பார்த்துருக்கேன், மினாக்சில் கூட வேற சில சீரம் சேர்க்கறது மூலமாக ஸ்லோவாக மினாக்சிலை ஸ்டாப் பண்ணவும் முடியுது. நல்ல கொஸ்டின். ஒரு பேரஸ்டமால் நீங்கள் ஃபீவருக்கு எடுத்தீங்கன்னா கூட உங்களால் 100% ஷுவராக சொல்ல முடியாது அந்த ஃபீவர் ரெஸ்பாண்ட் பண்ணுன்னு. அதே மாதிரி தான் இந்த ட்ரீட்மெண்ட்ஸும். ஒரு மெஜாரிட்டி ஆஃப் பேஷண்ட்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சின்ன ப்ரொபோர்ஷன், அதாவது ஒரு மேபி ஒரு 5% ஆஃப் பீப்புள் நான் ரெஸ்பாண்டர்ஸாக இருப்பாங்க. இது நம்மளுக்கு ஒரு 3வது அல்லது 4வது மாதத்தில் தெரிஞ்சிடும். அப்படி சப்போஸ் ஸ்லோ ரெஸ்பாண்டர்ஸ் அல்லது நான் ரெஸ்பாண்டர்ஸாக இருக்கும்போது நம்ம அடுத்து வேறு ஏதாவது ஆட் பண்ணலாம் ப்ரொசீஜர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிஆர்பி அல்லது மைக்ரோ நீட்லிங், இப்படி ஆட் பண்ணி பார்க்கலாம். இதில் ஒரு குட் ப்ரொபோர்ஷன் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா கடைசியாக ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். பட் ஐ கேன் டெல் யூ ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதுக்கு நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஒன்று எடுத்து ஃபெயிலியர் ஆகலைன்னா, ஏர்லி பால்டிங், அதாவது பால்டிங் ஆகி சில வருஷங்களே நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அண்டர்லைங் டிசீஸ் ஒன்றும் இல்லைன்னா, உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்குது, தூக்கம் நல்லா இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணிடுவீங்க. அந்த அமௌண்ட்டுக்கு கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நீங்கள் ஒரு பிளாட்டே வாங்கிடலாம். கவலைப்படாதீங்க, அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற இஎம்ஐ அளவுக்கு தான் மொத்த ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டே இருக்கும்.